Hey guys, welcome to my channel பால் கொழுக்கட்டை. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம் பார்த்தீங்கன்னா டெண்டர் கோகனட்ல அல்வா எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? Let's go. நான் பாட்டுக்கு பட்டக்கல் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். நீ பாட்டுக்கு அண்ணாந்து வாத்தி எனக்கு அந்த பழம் தான் வேணுன்ட்டு எனக்கு ஒரே வெக்கம் அல்ல போச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. எந்த ஒரு விஷயம் பண்றது முன்னாடியும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வணக்கம்டா மாப்ள. பால் கொழுக்கட்டைனா சும்மா தானா? ஃபைனலி நம்ம இப்போ இளநீ பறிச்சாச்சு. நான் பறிச்சது. அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இளநீ வெட்டுறோம். இப்போ சொல்லணும்னா யாருக்கும் தெரியாது பாரு. ஐயோ சாமி. ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. கட் பண்ணாமல் போடலாம், ஆனால் கட் பண்ணி போட்டால் அல்வாவில் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓ அப்படியா விஷயம். நெய் ஊற்றிக்கலாம். பாதாம், காஞ்ச திராட்சை, முந்திரி நல்லா நெய்யில் வதக்கிக்கலாம். எப்பவுமே அல்வாவில் பாதாம் முந்திரிலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சிந்தாம ஒத்த பாய். என்ன ஊத்துனீங்க? தேங்காய் தண்ணி சொல்லணும்ல. சொல்லிடு. இளநீர் வாட்டர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எதுக்கு ஊற்றுறோன்னா கொஞ்சம் வந்து இந்த கெட்டித்தன்மை கிடைக்கும். அப்போ தான் வந்து அல்வா கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். A few minutes later. இப்போ நம்ம வந்து கோகனட் உள்ளே இருந்ததை இங்கே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் எப்பயுமே ஸ்வீட் செஞ்சோன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக ஏலக்காய் பொடி.
குட். இந்த அல்வாவில் அந்த கோகோனட் அந்த அந்த வழுக்கெல்லாம் போட்டோம்ல, நல்லா ஆக்கில் தட்டுப்பட்டு நல்லா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.